ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் செஞ்ச மட்டன் பிரியாணி வீடியோ உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கல்யாணி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வச்சு சாம்பார் தூளில் எப்படி சாம்பார் செய்யலான்னு பார்க்கலாமா? முதல்ல பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அதனால் நான் ஃபஸ்ட்டு பருப்பு வேக வைக்கிறேன். இதில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கங்க. எங்கே மஞ்சத்தூள் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பருப்பு வெந்துருச்சு. இப்போ நம்ம சாம்பார் ரெடி பண்ணலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அது நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வணக்கிக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வதங்கியாச்சு. வதங்கினதுக்கப்புறம் இப்போ தக்காளி பழம் போட்டு வணக்கிறேன். தக்காளி பழம் நான் கொஞ்சம் கூடுதலாக போடுறேன். ஏன்னா அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ தக்காளி பழம் வணங்கிருச்சு. நான் இன்றைக்கி பூசணிக்காய் போட்டு சாம்பார் வைக்கிறேன். உங்களுக்கு என்ன காய் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. காய் போட்டு நல்லா வணக்குங்க. நல்லா வணங்கிருச்சு. இப்போ வேக வச்ச பருப்பு எடுத்து ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் புளி நான் கம்மியாக தான் புளி யூஸ் பண்ணுவேன். அதனால் நான் புளி கம்மியாக யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா புளி குறைச்சி தக்காளி பழம் கூட போட்டால் சாம்பார் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நான் புளி கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எங்கள் கல்யாணி ஃபுட் ப்ராடக்ட் சாம்பார் தூளை பாருங்கள், நான் ஒரு ஸ்பூன் நிறையா போடுறேன். இப்போ ஒரு 10 மினிட்ஸை நல்லா வேக விடுங்க. ரெடி ஆகிருச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு நான் மாற்றிடுறேன். அது மேலே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருங்க. நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை லைட்டாக போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளவு பார்க்கவே அழகாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா எங்கள் பேஜுக்கு டிஎம் பண்ணி இந்த சாம்பார் தூள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.